ஹலோ மக்களே, நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த பாறை மீன் 3/4 கிலோ வாங்கியிருந்தேன். அது இந்த அவ்வளோ இருக்குது பாருங்கள். அதில் நல்ல துண்டாக எடுத்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த இது குழம்புக்கு சரிங்களா, குழம்புக்கு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய தலை ப்ளஸ் 2 நகர மீன், அப்புறம் 2 இந்த மீனுடைய 2 துண்டு இவ்வளோ வச்சுருக்கேன் குழம்புக்கு. அதுக்கு இந்த இவ்வளோ ஒரு சின்ன வெங்காயம் பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் போடணும். இவ்வளோ வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா சரியா. அப்புறம் இந்த கருவேப்பிலையும் மல்லித்தழையும் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வெங்காயத்தோடு இந்த பூண்டு இவ்வளோ போடணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி பொடிகளை வச்சு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். பொடி இந்த மசால் அரைக்க போகிறதில்ல, வறுத்து அரைக்க போகிறதில்ல. இன்றைக்கி வேறு மாதிரி வைக்கலான் இருக்கேன். அதுக்கு தேங்காய் ஒரு 3-3.5 டீஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் கூட இந்த தக்காளியில் ஒரு பாதி தக்காளி வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள், சரிங்களா. அரைச்ச அப்புறம் நான் எப்படி குழம்பு கூட்டி விடுறது அப்படின்னு பார்க்குறேன். இதுக்கடையில் இந்த புளியை கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன், புளி தண்ணி, அதுவும் விடணும். அப்புறம் அந்த பொடிகள் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு போட வேண்டிய பொடிகள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோதாங்க. இனி அந்த குழம்புக்கு வேண்டிய தேங்காயை அரைச்சி வச்சுட்டு அப்புறமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தேங்காயும் ஒரு 1/2 தக்காளி பழமும் மட்டும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அது அங்கே இருக்கட்டும், அது கடைசியாக போடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருவோம். நல்லெண்ணெய் விடுவோம்ல, ஒரு கொஞ்சமாக விட்டால் போதும், ரொம்ப விடணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன், போதும். நல்லெண்ணெய் தான், அதில் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்புறம் ஏற்கனவே சூடாக தான் இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். தீயை கொஞ்சம் கூட்டிக்கிடுவோம், கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, வெந்தயமும் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறேன். இவ்வளோ வெங்காயம் போடணும், சின்ன வெங்காயம் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு இடையில் கொஞ்சம் இந்த வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு 1/2 பெல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன், அதையும் போட்டுருவோம். வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மெயினாக அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே நல்லது. நான் கொஞ்சம் குழம்பு வேணுங்கிறதுனால வெங்காயம் நிறைய போடுறேன். சின்ன வெங்காயம் தான் மெயினாக இருக்குது. ஒரு 80% சின்ன வெங்காயமும் ஒரு 1/2 பெல்லாரி வெங்காயம், சின்ன பெல்லாரி வெங்காயத்தில் பாதி போட்டிருக்கேன், சரிங்களா. இதுக்கடையில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வதக்கிக்கணும், நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் தான் மற்றெல்லாம் சேர்க்கணும். இதுக்கடையில் இந்த வெள்ளைப்பூடு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெள்ளைப்பூடை போடுறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வேண்டாம், பட் நல்லா வதங்கணும், நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடணும். அது இந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரணும் பாரு, வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பச்சை வாடை இருக்கும். வெங்காயமும் இந்த வெள்ளைப்பூடும் அப்புறமா பச்சை மிளகாய், இந்த 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம், வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் நல்லா வதங்கிட்டு அந்த பெரிய தக்காளியில் பாதி தக்காளி தேங்காயோடு அரைச்சோம்ல, மீதி தக்காளியே போடுறேன். இது இவ்வளோ தான் போடணும். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கணும்.
இப்போ பாருங்கள், இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நீ வந்து இந்த பொடியில் சேர்க்கணும். டீயை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன். சரிங்களா? இதை வந்து ஒரு நல்லா வதக்கிடுவோம். நல்லா அதோட பிரட்டி கொடுத்துக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்தா வந்து அது கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் இல்லையா, அதனால் ஒரு காரமும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த புளி தண்ணியை விட்டுருவோம். புளி தண்ணியை விட்டுட்டு அப்புறமா வந்து இந்த அரைச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருவோம். இப்போ வந்து உப்பு போடலை, இன்னும் நம்ம குழம்பு திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். முதல்ல உப்பை போட்டுக்கிறேன். உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடைசியாக பார்த்து போட்டுக்கிறோம். உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா உப்பு அதிகமாக குறைச்சாலும் நம்ம கூட்டிக்கிடலாம், கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் கூடிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த பச்சை வடையெல்லாம் கிட்டத்தட்ட நல்லா போக்கணும் பாருங்கள். போன அப்புறம்தான் மீன் போடணும். இப்போ கொதிக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதில் அந்த மீனை வந்து மசாலா தடவி பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பாருங்கள். பொரிக்கிறதுக்கு இந்த மீனை வந்து தேவையான மசாலெல்லாம் தடவி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஊறிக்கிட்டு இருந்தது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகத்தூள், இவ்வளவும் சேர்த்து ஒரு 1/2 லெமன், சின்ன லெமன் மட்டும் பொரிஞ்சு உப்பும் போட்டு விரைய வச்சுருந்தேன். இப்போ அது பாட்டில் சிம்மில் வச்சுருக்கேன். அது பொரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷமாக அந்த மீன் அந்த குழம்பு மசாலா போட்டு வச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரியுது பாருங்களேன். இப்போ வந்து நம்ம இந்த மீனெல்லாம் போட்டுருவோம் குழம்புல. இப்போ போட்டுட்டு திருப்பி ஒரு 6-7 நிமிஷம் வச்சோம்னா அது வந்து கரெக்டாக உப்பெல்லாம் பிடிச்சி உடையாமல் நல்லாயிருக்கும். இனிமேல் மீனை போட்டாச்சுன்னா போட்ட உடனே கிண்டலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனால் கிண்ட முடியாது. இதை நல்லா உள்ளே மூழ்க விட்டுருவோம். அப்போ தான் அது உப்பெல்லாம் பிடிக்கும். குழம்பு திக்காக இருக்குது. நான் திக்காக தான் வைக்கிறேன். எங்களுக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். இதை அப்படி வைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொதிக்க ஆரம்பித்தோன்னா, இந்த கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இனி வந்து மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருவோம். சரியாக இருக்கும். அப்போ இறக்கும்போது இந்த மல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடுவோம். இந்த கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வேணால் ஒரு 1/2 ஃப்ளேம் வைக்கிறேன். கொஞ்சம் சிம்மை விட கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ குழம்பை பார்ப்போம். மீன் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பாருங்கள், உடையவும் இல்லை. அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கு, வாசமாக இருக்குது. இப்போ வந்து இறக்கக்கூடிய டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக 2 கருவேப்பிலை கொத்து வந்து உருவி போடுவோம். அதோட இந்த மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப நேரம் மீனை கொதிக்க விட்டோம்னா மீன் உடையும்.
அதனால் ஓரளவு ஒரு 5-6 நிமிஷம் அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த மீன் வறுவலையும் ஆஃப் பண்ணிடுறேன், குழம்பையும் ஆஃப் பண்ணிடுறேன். அது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த காரத்தை மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்காங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. மற்றபடி இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பவும் வந்து நம்ம கடையில் வாங்குற மசாலா பொருட்களை வச்சே குழம்பு செய்கிறோம் இல்லையா? ஒரு சேஞ்சுக்கு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். இந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூங்க.